வீடு உள்ளலாம் எடுக்கிறது அதெல்லாம் பரவாயில்ல. வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணிட்டோம். இதுதான் நாங்க ஸ்டே பண்ண வீடு. கேம்ப் ஃபயர் போட்டோம். நாங்க ஒரு வீடு காமிச்சோம், அது கிடையாதான், அது எங்க வீடே இல்லையா. அவங்க தெரியாம சொல்லிட்டோம், அந்த வீடு கிடையாது. இப்போ அடுத்தது எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிளான்ல வந்து போட்டிங் பண்ணியிருக்கோம். வேணா டஸ்ட்பின்ல போட சொல்றான். அவனை டஸ்ட்பின்ல தானே போட்டு வச்சேன். ஹாஸ்பிட்டல பாத்து நிறுத்துங்கடா. இங்க பாருங்க ரெட் டிராகன் ரைடர் வேன் சர்வரில் இருக்கனால நம்மளால வண்டி அவ்வளோ பவர் இல்லாதனால காரத்தினால் கீழே இறங்கி நடந்து செல்லுகிறோம். இப்போ வேன் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வேன் ஒரு ஹேண்ட் பிரேக் இல்லை. அதனால என்ன பண்ண போறோம்னா வேன் மட்டும் செப்பரேட்டாக ஏற்றி விட்டு நாங்கள் பின்னாடி நடந்து வர போகிறோம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போகுது, ஏன்னா இன்க்ளைண்டான ஒரு மவுண்டன் இது. அதில் ஏறது ரொம்பவே கஷ்டம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, மலையில் எங்கள் டூரிஸ்ட் வேன் ஏறுகிறது. ஒரு வழியாக ஏறிவிட்டது. ரொம்பவும் கடினமாக இருக்கிறது இந்த இன்க்ளைண்ட் மவுண்டன். அதில் என்னை ஓட சொல்லி வீடியோ எடுக்க விட்டு மூச்சு திணறலை ஏற்படுத்த ரெட் டிராகனை சஸ்பெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன்னு 3 பேரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா பெல் ஐகானை தட்டுங்க. நம்ம பாத்தீங்கன்னா இரவு பயணத்தை முடிச்சு காலை பயணத்தை நோக்கி போகிறோம். எப்படியோ ஒரு வழியா மூச்சு வாங்கி எப்படியோ ஏறியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நாங்க வந்து போட்டிங் போறோம். பாத்தீங்கன்னா நம்ம சி லேக்குக்கு வந்திருக்கோம். $10 இங்க உள்ள வரத்துக்கு. ஓ இது சொல்றியா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது. கடுப்பா இருக்கா? மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நம்ம பசங்க இங்கதான் இருக்கிறாங்க. கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிற இடம். ஒரு போட்டோட விலை வந்து அதான் ஒரு பர்சனுக்கு வந்து 50, 2 பேருக்குன்னா 100. எது இது இல்லையாடா? கூடுவா நம்ம பிரிட்ஜாண்ட போயிட்டு வரோம். இது எடுத்துக்கலாம்டா. நம்ம 10 பேர்ரா. டிக்கெட் எடுத்து உள்ளே போயிட்டு உள்ளே போனால் சில வியூ பாயிண்ட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற பாயிண்ட்லாம் இருக்கு. ஹாய் காய்ஸ், இப்போ எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா நம்ம போட்டிங் வந்திருக்கோம். வேகமான் போட்டிங் வந்திருக்கோம். பாருங்க, டெட்லி காம்போ வராங்க. ஒருத்தர் மாடர்ன் இதுனா ஒருத்தர் வந்து ட்ரெடிஷ்னல் கெத்து. வந்து அந்த இதுதான் போறோம். 10 பேர் போறோம். இன்னொருத்தன் கயாக்கிங் போறோம். ஓகேங்களா? அங்க கண்டினியூ பண்றோம். இல்லைங்க 10 பேர்ட்டு நாங்க போல. ஏன்னா அதுல நாங்க ஓட்டுற மாதிரி ஆப்ஷன் இல்ல. ஆளு வச்சு ஓட்டுறாங்க. அப்ப என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு புரியல. அதனால என்ன பண்ணோம், 5 பேரா ஒரு 5 பேரா போறீங்கன்னா அங்க இருக்க ஒரு அக்கா நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்படியோ ஒரு வழியா நம்ம வெயிட் பண்ண கயக்கி போட்டு வந்துருச்சு. நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸும் அதுல போறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைடு போறோம். இந்தியாவை வந்து சீவேஸ்ல வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு ரைடு போறோம். நானும் என்னுடைய கொலிகவும் போறோம். ஓகே, நாங்க பத்திரமா போச்சு. நாங்க ஆல்ரெடி போட்டு வந்து நாங்க சொல்லுவோம். அதை நாங்க இது பேர் என்னதுடா, புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டு போறோம். அதுக்கப்புறம் இப்ப இந்தியாவை காப்பாத்துறது தான் எங்களுடைய ஒரே அந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரா தான் இருக்கும். முதல்ல இருக்கா? ஐயா இதுல முதல்ல இருக்கிறதா? போய் சொல்லுறேன். போய் போங்க. இப்ப எங்க நண்பர்கள் விஜய் அவன் 2 துடுப்பு போட்டோடனே முக்கிடுவான். விஜய் நான் போயிடுவா. இல்ல அங்க உட்காந்து கரெக்டா போகணும். நீ முன்னாடி விசாலியா உனக்கு பதில் உட்காண்டா. பாத்து நண்பரே, தோழரே வெற்றியுடன் சென்று வாருங்கள்.
அப்புறம் சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீப் வேறு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. யாருமே இன்னும் போட்டிங்கே போகல, 2 பேர் தான் போனாங்க. அதுக்குள்ளேயே போகிறதுக்குள்ளேயே ஜீப் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டனால சீக்கிரமாக வந்துட்டாங்க போட்லேருந்து. நாங்கள் வந்து ஜீப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. போட் ஹவுஸுக்கு போயிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். இவங்க வந்து திடீர்னு வந்து எங்களை ஓட்ட விடாமல் பண்ணிவிட்டார்கள். ஏன்னா ஜீப் வந்து காரத்தினால் எங்களை ஒரு 10 பேரை தடை செய்து விட்டார்கள். அந்த இதுலேருந்து எது வந்துன்னா அந்த போட்டு இது 2 கூப்பிட்டுட்டே இருக்கேன் வராம ஆட்டிட்டு எங்க முட்டிட்டு இருக்காங்க. இவர் அங்க ஓட்டி இருந்தா தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா இவர் வந்திருப்பாருன்னு. ஏதோ அப்படியே மோட்டர் போட்டு ஈஸியா நான் ஏதோ முறுக்கிட்டு வந்துடுற மாதிரி. இங்க எங்களை அங்க ஒரு செட் இங்க எங்களை போட்டு பிரஷர் பண்ணிட்டு இருக்கார்கள். என்ன வந்திருக்குன்னா போட் ரைடிங் வந்திருக்கோம். நம்ம கூட யாருக்கு பார்த்தா அஸ்வத் கஷ்டப்பட்டு நம்ம கூட வந்திருக்காரு. அவர் ட்ரீம் அச்சீவ் பண்ணிக்கலாம் கேட்டால் அச்சீவ் பண்ணிட்டாரு தான் சொல்லலாம். எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணுறடா டேய் சொல்கிறா போட்ட. சரி மேரி நான் அப்படியே சுற்றி காட்டேன். நம்ம டிரைவர் நம்மளை கூட்டின்னு போவார். ஹலோ கைஸ், இதுதான் கயக்கி போட்டு. இதில் வந்து 2 பேர் தான் போக முடியும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ரிவர்லலாம் 2 பேர் போவாங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடச்சிது நீங்கள் போட்டிங். நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த போட்டு ஓட்டும் போது. நான் ஓட்டில் அஸ்வத் தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் பின்னாடி. இதுதான் கைஸ் அந்த ஏரி நாங்கள் போட் ஓட்டுறது. அவங்க தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஏறிட்டாங்க 2 போட்டு. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்குமே அங்கே ஓட்ட தெரியாது. அது கூட இல்லை கைஸ், தனியாக ஓட்டும் போது கூட அவ்வளோ ஜாலியாக இருக்காது, கும்பலாக ஓட்டும் போது அவ்வளோ சந்தோஷம் கைஸ் எங்களால். அப்புறம் முக்கியமாக இவ்வளோ நேரம் தான் டைம் இல்லை கைஸ். ஏன்னா நாங்கள் தூரமாக வந்துட்டோம். யார் நினச்சாலும் எங்களை பிடிக்க முடியாது. அந்த ஒரு பண்ணு தான் கைஸ். இப்போதாங்க கைஸ் 2 போட்டை கீழே தள்ளி விட்டோம். அஸ்வத் ஹாய் சொல்லு. அஸ்வத் ஹாய். எங்க டிரைவர் அவரு எங்க நல்லா ஓட்டுவார். விட்டாங்க எங்களால என் டீமை விட்டு இருக்க முடியாத காரணால எங்க டீமே என் பக்கத்துல விட்டாங்க. நாங்க தனி போட், அங்க ஒரு போட். டைம் ஆயிடுச்சு கூப்பிடுறாங்களா? நாங்க வரதுக்கு 1/2 மணி நேரம் எங்க இருந்தாங்க. ஏய் எந்த இடத்துக்கு எல்லாம் எந்த இடத்துக்கு? ஏய் 3 குடுனாங்க. 3 குட்டா. ஐயோ அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.